அனைவரும் கோயமுத்தூர் வந்து சேர்ந்தார்கள். வெள்ளிங்கிரி கிராம பகுதிக்குள் கார் நுழைந்த அந்த நொடி திடீரென்று பங்களாவில் இருந்து பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. வாங்க, உங்களுக்காகத்தான் பல வருஷமா காத்துட்டு இருக்கேன் என்று ஒரு மர்ம குரல் பயங்கரமாக சிரித்தது. சில நிமிடங்களில் கார் வெள்ளிங்கிரி கிராமத்தில் இருந்த ஒரு பழைய டீ கடையில் நின்றது. அர்ஜுன் அனைவரிடமும் பார்த்து, இறங்குங்கடா, டீ குடிச்சிட்டு போலாம் என்றான். விஜய் உடனே போகலாம் போகலாம் என்றான். ராகுல் சிரித்துக்கொண்டு, அதாண்டா இன்னும் வாய்ஸ் வரலையேன்னு பார்த்தேன் என்றான். அனைவரும் சிரித்துக்கொண்டே டீ கடைக்குள் சென்றார்கள். அனைவரும் ஒரு இடத்தில் அமர அர்ஜுன் மட்டும் டீ கடைக்காரரிடம் சென்று மெதுவாக கேட்டான். அண்ணா, இங்க ஒரு மர்ம பங்களா இருக்காமே, அது எங்கே இருக்கு? அந்த நொடி வெளியில் காற்று பயங்கரமாக வீசியது. இடி, மின்னல், மழை வருவது போல வானம் இருண்டது. காகங்கள் கரைந்தன, நாய்கள் குரைத்தன. அதை கேட்ட டீ கடைக்காரர் டீ ஆத்துவதை நிறுத்தினார். அவரின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. முகம் முழுக்க வேர்த்து ஊற்றியது. ஷாக் ஆனது போல அப்படியே நின்று விட்டார். அர்ஜுன் அவர் முன் கையை அசைத்தான். ஆனால் அவர் அப்படியே சிலையாக நின்றார். அர்ஜுன் அவரை உலுக்கினான். சுய நினைவுக்கு வந்த டீ கடைக்காரர் திக்கி தடுமாறி கேட்டார், ப ப பங்களாவா? எதுக்கு தம்பி அதை பற்றி கேட்குறீங்க? அர்ஜுன் அமைதியாக, நாங்க அங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் என்றான். அதை கேட்டவுடனே டீ கடைக்காரர் பதறி, வேணாம் தம்பி, அங்க மட்டும் போகாதீங்க என்றார். ராகுல் உடனே, ஏன் அண்ணா என்று கேட்டான். டீ கடைக்காரர் பயத்தில் நடுங்கிக் கொண்டு சொன்னார், அந்த பங்களாவுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லை. அதை கேட்ட அர்ஜுன், என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அப்போது விஜய் அங்கே வந்து, என்னடா சொல்றீங்க, யாரும் திரும்பி வந்ததில்லையா என்றான். பிறகு பயத்தில் நடுங்கி, அப்போ நம்மளும் திரும்பி வரமாட்டோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்றான். ராகுல் சிரித்துக்கொண்டு, டேய் மாமா, அதெல்லாம் ஒண்ணுமில்லடா என்றான். ஆனால் டீ கடைக்காரர் மீண்டும் சொன்னார், அது மட்டுமில்ல தம்பி, அந்த பங்களாவில் இருந்து ஒரு பெண் குரல்ல பாட்டு பாடுற மாதிரி கேட்கும். நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டு பங்களாக்குள்ள போயிருக்காங்க. ஆனா யாருமே திரும்பி வந்ததில்லை. அனைவரும் அமைதியாக நின்றார்கள். டீ கடைக்காரர் மெதுவாக தொடர்ந்தார், இன்னொரு விஷயமும் இருக்கு தம்பி. அந்த பங்களாக்குள்ள போனாலும் இரண்டாவது கதவை மட்டும் திறக்கக்கூடாது. அர்ஜுன் உடனே, ஏன் என்று கேட்டான். டீ கடைக்காரர் தலையசைத்து, அது என்னன்னு தெரியாது தம்பி, எங்க ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க. அப்பத்திலிருந்து நாங்க அந்த சைடு போனதே இல்லை. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். ராகுல் சிரித்துக்கொண்டு, அப்போ யாரோ சொன்ன கதையை வச்சுதான் நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களா அண்ணா என்றான். அதெல்லாம் கட்டுக்கதை அண்ணா, நீங்க எந்த சைடு போகணும்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றான். அர்ஜுன் மட்டும் யோசித்துக் கொண்டு நின்றான். விஜய் அவனை பார்த்து, என்னடா ஆச்சு, ஏன் நின்றுட்டு இருக்க என்றான். அர்ஜுன் ஆழமாக மூச்சு விட்டான். ஒண்ணுமில்லை, போலாம், நடங்க என்றான். அனைவரும் அந்த மர்ம பங்களாவை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள்.